ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. சந்தேஷ்காலி வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆயுதங்கள் இருந்த வீட்டை சுற்றி தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தற்பொழுது அங்குள்ள களச்சூழல் என்ன? மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சந்தேஷ்காலி விவகாரம் மீண்டும் பரபரப்பாகியுள்ளது. அங்கே ஓரிடத்திலே ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் வன்முறையில் அவை பயன்படுத்தலாம் என சிபிஐக்கு தகவல் கிடைத்தது. ஆகவே அந்த பகுதியிலே சோதனை நடத்த சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்தனர். சாதாரணமாக சோதனை செய்தால் வெடிகுண்டுகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என அங்கே என்எஸ்ஜி என அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்பு படையுடைய கமாண்டோக்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் ரோபோ கருவிகள் மூலமாக வெடிகுண்டுகளை அங்கிருந்து அகற்றினர். அந்த அளவுக்கு அச்சத்துடன் அங்கே செயல்படக்கூடிய இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையிலே அங்கே துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன எனவும், இதிலே பல வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இருந்தன எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஷாஜகான் ஷேக் என அழைக்கப்படும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அந்த பகுதியிலே நிழலுலக தாதாவாக செயல்பட்டு சந்தேஷ்காலியிலே மக்களை அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கியும் பல வகைகளிலும் சித்திரவதை செய்தும் கொடுமை செய்துள்ளார் என பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. இந்நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கே சோதனைக்கு சென்ற போது அவர்களையும் இவரது ஆதரவாளர்கள் தாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை ஆகியவை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில்தான் சந்தேஷ்காலி பகுதியிலே உள்ள ஒரு இல்லத்தில் இருந்து பயங்கர ஆயுதங்கள் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு படையினரே அங்கே ரோபோ கருவிகளை வைத்து வெடிகுண்டுகளை மீட்கும் அளவுக்கு அங்கே நிலைமை தற்போது மோசமாக இருக்கிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பல பிஸ்டால்களில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை எனவும், அவை எப்படி மேற்கு வங்க மாநிலத்துக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டன என்பது பற்றியும் தற்போது கேள்விகள், அச்சம் எழுந்திருக்கிறது. ஆகவே விசாரணை மேலும் தீவிரமடையும் என கருதப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் சந்தேஷ்காலியில் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அங்கு தேசிய பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியே பதற்றமான பகுதியாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.